ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஎன்எஸ்டிசி எக்ஸாம் டேட் எப்ப வெளியிட போறாங்க, எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதே மாதிரி டெஸ்ட்டுக்கு ரொம்ப சின்சியரமா தீவிரமா படிக்கிறீங்களா? இதெல்லாம் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. டெஸ்ட் ஒரு பொருட்டாவே கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. கடந்த முறை மாதிரி ஈஸியா இருக்குமா? கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை பேப்பர் எப்படி இருக்கு என்பது குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். தேர்வு தேதிகள் எப்ப வெளியிட போறாங்க, ஹால் டிக்கெட் எப்ப வெளியிட போறாங்க, அது குறித்தும் சில முக்கிய தகவல்களை இந்த வீடியோ பதிவுல உங்களுக்காக சொல்ல இருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, என்னன்றது உங்களுக்கு முழுமையா தெரியுங்க. சோ நிறைய பேர் கேக்குறீங்க, இந்த டிஎன்எஸ்டிசி உடைய எக்ஸாம் டேட் எப்போ வரும்? இந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரிடமே சரியான பதில் இல்லை. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல மட்டும்தாங்க சரியான பதில் கிடைக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மௌனம் காத்துட்டு தான் இருக்காங்க. போக்குவரத்து கழகத்துல இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வைக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்துல ஒரு மகிழ்ச்சி செய்தி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்காங்க. அந்த மே மாசம் 20-25 ஹால் டிக்கெட் உங்களுக்கு கிடைத்துவிடும். தேர்வுகள் அனைத்துமே ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. சோ இந்த மே மாசம் 20-25 ஹால் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல மே மாதம் டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல மே மாதம் முதல் வாரத்துல ஹால் டிக்கெட், இது ஜூன் மாதம் முதல் வாரத்துல ஹால் டிக்கெட் வெளியாகும். ஜூன் மாதம் இறுதியில வந்து பாத்தீங்கன்னா தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுதுங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல அப்படி படிச்சேன் இப்படி படிச்சேன் பயங்கரமா படிச்சுட்டு இருக்கேன், அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா காசு கட்டி புக்கை வாங்கி எல்லாமே நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு எக்ஸாம் ஒர்த்தெல்லாம் கிடையாது. சோ எக்ஸாமை பத்தி யாரும் ஒன்றும் கவலையே பட வேண்டாம், கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் 2 இருந்தாதாங்க உங்களுக்கு பணி. ஓகேங்களா? ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல எல்லாமே கேசஸ் போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு லைசன்ஸ் இருப்பவர்களுக்கும் பணி வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. சோ இவர்களுடைய கோரிக்கைகளை வந்து பாத்தீங்கன்னா அரசு எந்த அளவுக்கு எதிர்ப்பு எடுத்து வைக்கும் அப்படின்ட்டு இதுவரை வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் நிச்சயமா தெரியல. எல்லாமே வழக்கம் போல கோரிக்கைகளா மனுக்களாகவே போகுதுங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல கிட்டத்தட்ட 20,000 காலி பணியிடங்கள். ஏன்னா 10 ஆண்டுகள், ஆண்டுக்கு 1500 2000 வேகன்சிஸ் போட்டிருந்தா கூட 20,000 காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகத்துல அதிகரித்து கொண்டே இருக்குங்க. சோ நிச்சயமா இந்த போக்குவரத்து கழகத்துடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி செய்யணும் அப்படின்னா நிச்சயமா வேகன்சிஸ் உயர்வை கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இன்னொரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, ஓஎம்ஆர் முறையில தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்னு தாங்க கேக்குறாங்க. சோ எல்லா தேர்வர்களும் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஎம்ஆர் முறையில எக்ஸாம்ஸ் எல்லாமே பேட்டர்ன்ஸ் இருக்குமா இருக்காதா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமா தகவல் பாருங்க. ஐஆர்டி புக்கை வாங்கி படிக்கிறேன்னா சார் நான் அதை படிக்கிறேன், ஐஆர்டி புக் பேக் கொஸ்டின்ஸ் படிக்கிறேன்னா அந்த கொஸ்டின் எல்லாம் படிச்சிருக்கேன். சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஓஎம்ஆர் முறையில தான் வந்தாதான் நான் எக்ஸாம்ஸ் எழுதுவேன். இந்த டிரைவர் கம் கண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் 3204 வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிரைவர் கம் கண்டக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு 50 நாள் பிளான் வந்துடும். சோ 50 நாள் ஸ்டடி பிளான் இதெல்லாம் பயங்கரமா நான் படிச்சுட்டேன் சார், எனக்கு போக்குவரத்து கழகத்துல வேலை கொடுங்க சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சோ அப்படியெல்லாம் இல்லைங்க, அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்கவே முடியாது. போக்குவரத்து கழகத்துல வேலை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்துல நீங்க வேலையில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் இப்ப இருந்தாதான். டிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை சோ டிடிசி முறையை வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல கேசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த டிடிசி முறைகளே எங்களுக்கு வேண்டாம், இதை வந்து நிறுத்தி அறவே ஒழிச்சிடுங்க அப்படின்ட்டு முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. சோ இதுக்குண்டான அறிவிப்பு விரைவில் வர இருக்கு, நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். அதை பத்தி இதுவரை எந்த இன்ஃபர்மேஷன் வந்தா நான் உங்களுக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தேர்வுக்கு எல்லாமே விண்ணப்பிச்சுட்டு இருப்பீங்க, விண்ணப்பிச்சுட்டு எக்ஸாம்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க.
எக்ஸாம்ஸ் வந்து ஓஎம்ஆர் நடக்குமா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. ஓஎம்ஆர் நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் குறைவு. பட் ஸ்கில் டெஸ்ட் கம்பல்சரி இருக்கும். ஸோ தேர்வுகள் எல்லாமே தொடங்க வேண்டிய டைம் வந்தாச்சு. அறிவிப்பு வந்த உடனே உங்களை ஹால் டிக்கெட்டை பற்றிய அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அடுத்த வாரத்தில் இதற்குண்டான அப்டேட் மிகப்பெரிதா இருக்குங்க. தினசரி செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனல் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி எக்ஸாம் டேட் எப்ப வெளியிட போறாங்க, எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதே மாதிரி டெஸ்ட்டுக்கு ரொம்ப சின்சியரமா தீவிரமா படிக்கிறீங்களா? இதெல்லாம் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. டெஸ்ட் ஒரு பொருட்டாவே கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. கடந்த முறை மாதிரி ஈஸியா இருக்குமா? கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை பேப்பர் எப்படி இருக்கு என்பது குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். தேர்வு தேதிகள் எப்ப வெளியிட போறாங்க, ஹால் டிக்கெட் எப்ப வெளியிட போறாங்க, அது குறித்தும் சில முக்கிய தகவல்களை இந்த வீடியோ பதிவுல உங்களுக்காக சொல்ல இருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, என்னன்றது உங்களுக்கு முழுமையா தெரியுங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த டிஎன்எஸ்டிசி உடைய எக்ஸாம் டேட் எப்போ வரும்? இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரிடமே சரியான பதில் இல்லை. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் மட்டும்தாங்க சரியான பதில் கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மௌனம் காத்துட்டு தான் இருக்காங்க. போக்குவரத்து கழகத்தில் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வைக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்தில் ஒரு மகிழ்ச்சி செய்தி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த மே மாசம் 20 இருந்து 25க்குள்ளார ஹால் டிக்கெட் உங்களுக்கு கிடைத்துவிடும். தேர்வுகள் அனைத்துமே ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. சோ இந்த மே மாசம் 20 இருந்து 25ஆம் தேதிக்குள்ளார ஹால் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல மே மாதம் டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல மே மாதம் முதல் வாரத்துல ஹால் டிக்கெட் ஜூன் மாதம் முதல் வாரத்துல ஹால் டிக்கெட் வெளியாகும். ஜூன் மாதம் இறுதியில வந்து பாத்தீங்கன்னா தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுதுங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல அப்படி படிச்சேன் இப்படி படிச்சேன் பயங்கரமா படிச்சுட்டு இருக்கேன், அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா காசு கட்டி புக்கை வாங்கி எல்லாமே நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு எக்ஸாம் ஒர்த்தெல்லாம் கிடையாது. சோ எக்ஸாமை பத்தி யாரும் ஒன்றும் கவலையே பட வேண்டாம், கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் 2 இருந்தாதாங்க உங்களுக்கு பணி. ஓகேங்களா? ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல எல்லாமே கேசஸ் போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு லைசன்ஸ் இருப்பவர்களுக்கும் பணி வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. சோ இவர்களுடைய கோரிக்கைகளை வந்து பாத்தீங்கன்னா அரசு எந்த அளவுக்கு எடுத்து வைக்கும் அப்படின்ட்டு இதுவரை வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் நிச்சயமா தெரியல. எல்லாமே வழக்கம் போல கோரிக்கைகளா மனுக்களாகவே போகுதுங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல கிட்டத்தட்ட 20,000 காலி பணியிடங்கள். ஏன்னா 10 ஆண்டுகள் ஆண்டுக்கு 1500 2000 வேகன்சிஸ் போட்டிருந்தா கூட 20,000 காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகத்துல அதிகரித்து கொண்டே இருக்குங்க. சோ நிச்சயமா இந்த போக்குவரத்து கழகத்துடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி செய்யணும் அப்படின்னா நிச்சயமா வேகன்சிஸ் உயர்வை கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இன்னொரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, ஓஎம்ஆர் முறையில தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்னு தாங்க கேக்குறாங்க. சோ எல்லா தேர்வர்களும் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஎம்ஆர் முறையில எக்ஸாம்ஸ் எல்லாமே பேட்டர்ன்ஸ் இருக்குமா இருக்காதா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான தகவல் பாருங்க. ஐஆர்டி புக்கை வாங்கி படிக்கிறேன்னா சார் நான் அதை படிக்கிறேன், ஐஆர்டி புக் பேக் கொஸ்டின்ஸ் படிக்கிறேன்னா அந்த கொஸ்டின் எல்லாம் படிச்சிருக்கேன். சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஓஎம்ஆர் முறையில தான் வந்தாதான் நான் எக்ஸாம்ஸ் எழுதுவேன். இந்த டிரைவர் கம் கண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் 3204 வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிரைவர் கம் கண்டக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு 50 நாள் பிளான் வந்துடும். சோ 50 நாள் ஸ்டடி பிளான் இதெல்லாம் பயங்கரமா நான் படிச்சுட்டேன் சார், எனக்கு போக்குவரத்து கழகத்துல வேலை கொடுங்க சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க.
சோ அப்படியெல்லாம் இல்லைங்க. அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்கவே முடியாது. போக்குவரத்து கழகத்துல வேலை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்துல நீங்க வேலையில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் இப்ப இருந்தாதான். டிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை டிடிசி முறையை வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல கேசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த டிடிசி முறைகளே எங்களுக்கு வேண்டாம், இதை வந்து நிறுத்தி அறவே ஒழிச்சிடுங்க அப்படின்ட்டு முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. சோ இதுக்குண்டான அறிவிப்பு விரைவில் வர இருக்கு. நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். அதை பத்தி இதுவரை எந்த இன்ஃபர்மேஷன் வந்தா நான் உங்களுக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தேர்வுக்கு எல்லாமே விண்ணப்பிச்சிட்டு இருப்பீங்க. விண்ணப்பிச்சுட்டு எக்ஸாம்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸாம்ஸ் வந்து ஓஎம்ஆர் நடக்குமா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. ஓஎம்ஆர் நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் குறைவு. பட் ஸ்கில் டெஸ்ட் கம்பல்சரி இருக்கும். ஸோ தேர்வுகள் எல்லாமே தொடங்க வேண்டிய டைம் வந்தாச்சு. அறிவிப்பு வந்த உடனே உங்களை ஹால் டிக்கெட்டை பற்றிய அப்டேட் உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அடுத்த வாரத்தில் இதற்கு உண்டான அப்டேட் மிகப்பெரிதா இருக்குங்க. டிஎன்எஸ் செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனல் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.